குவைத்தில் நம்ம இந்தியாவை ஃபுல்லாகவே ஒரு ஃபீல் பண்ண மொமெண்ட்டுன்னே இன்றைக்கி சொல்லலாம். நம்மளோட கல்ச்சர், ஃபுட், டான்ஸ், அப்புறம் அதை பீச் வியூவில் ஒரு பார்த்த ஒரு ஸ்பெஷலான டேனே இன்றைக்கி சொல்லலாம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்குள்ள வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல். இது வந்து நம்மளோட இந்தியன் எம்பசி குவைத்தில் கண்டக்ட் பண்ண பாரத் மேளா அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து குவைத்தில் கிரீன் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இந்தியன் எம்பசியோட பேக் சைடில் தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பக்கத்துலேயே ரொம்ப பீச் வியூவில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் என்ட்ரி கொடுக்கும்போதே வந்து செமையா தமிழ் சாங் தான் வந்து வைப் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. போகும்போதே ரொம்ப ஹாப்பி ஃபீல்லே நாங்கள் வந்து உள்ளே என்டர் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் வந்து ஆஃப்டர்நூன் 12 o'clockலேருந்து நைட்டு 7 o'clock வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. டில் 12 o'clockல இருந்து நைட்டு 7 o'clock வரைக்குமே நல்ல க்ரௌட் இருந்துச்சு. ரொம்பவே ஃபுல்லாக என்கேஜாகவும் இருந்துச்சு. ப்ரோக்ராமு போரே அடிக்கல, அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் நாங்கள் கொஞ்சம் பீச் வியூலையும் கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபுட்டுக்குமே எந்த குறையுமே இல்லை. நம்ம பே பண்ணி வாங்கி சாப்பிட்றது மாதிரி இருந்தது. பட் வயிறு பசியோடு இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் எண்டர் ஆகிற பிளேஸ்லேயே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான இதுவும் இருந்துச்சு. நாங்கள் அதில் வந்து ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் போன டைம் வந்து ஸ்டார்டிங் டைமு, அதனால ஃபுல்லாகவே நிறைய தமிழ் சாங்ஸாக தான் இருந்துச்சு. இதெல்லாமே இனி வரதெல்லாமே கொஞ்சம் தமிழ் சாங்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் சாங்கோ மலையாள சாங்கோ எதையுமே கேட்க முடியல. எல்லாமே வேறு லாங்குவேஜ் சாங்ஸாக தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் பொண்ணுமே வந்து அந்த பாட்டுக்கு எல்லாமே கொஞ்சம் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னுலாம் தெரியல, பட் கொஞ்சம் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக மெஹந்திலாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வளையல் கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு அதில் மெஹந்தி நானும் என் பொண்ணு வச்சுக்கிட்டோம். அப்புறம் இங்கே வளையல் கொடுத்தாங்க, அதையுமே நாங்கள் வாங்கினோம். அதில் போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம சைஸுக்கு ஏற்றது மாதிரி அவங்களே எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே வந்து அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்சு, லூலு எக்ஸ்சேஞ்சு, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஃப்ரீ கேப்பு, அந்த மாதிரி ஒரு பேக் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அதை சிவில் ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி வாங்குறவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நிறைய அகாடமிலேருந்து தான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து நிறைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க, பெரிய கொஞ்சம் ஏஜ்டு இந்த மாதிரி உள்ளவங்க கூட நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வந்து எல்லாருக்க கையிலையுமே மொபைல் தான். எல்லாருமே வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோ காலில் வீட்டில் உள்ளவங்களுக்கு காமிக்கிறதா இருக்கட்டும், அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் ஏஜான அவங்க டான்ஸ் பண்ணுறது. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க அவங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதோட ஒரு 30 minutes பிரேக் இருந்தது. ரொம்ப வெயில் வேறு, கொஞ்சம் தலை சுற்றே வந்துட்டு. ஸோ அந்த கேப்பில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கினோம். என் ஹஸ்பண்ட் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் அடுத்த நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்.
நெக்ஸ்ட் வந்து மார்ச் பண்ணிட்டு வந்தாங்க. வந்துட்டு வந்து அழகா அந்த ஜாரே ஜஹா சே அச்சா அந்த சாங் வந்து அழகா பாடினாங்க அந்த மியூசிக்லே. அது வந்து அப்படியே நம்ம இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டேக்கு நம்ம நின்னா எந்த ஒரு வைப் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் வைபாக இருந்துச்சு. அதுவும் இன்னொரு கண்ட்ரியில் வந்து நம்ம இந்தியாவோட இதெல்லாம் கேட்கும்போது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட டான்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் இந்த நீங்கள் இப்போ பார்க்குற டிஸ்பிளே. வந்ததுலேருந்தே நாங்கள் வந்து ப்ரோக்ராம் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் அந்த சைடு போய் அந்த சாண்டில் எங்கள் கொஞ்சம் குழந்தைய விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தில் போனோம். அங்கே போய் என் பொண்ணு அந்த மண்ணில் ரொம்ப நேரம் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேறு அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். நல்லா சில்லுன்னு காற்று வேறு அடிச்சுக்கிட்டே இருந்தது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நான் அப்பாவும் பொண்ணு வந்து மண்ணை அள்ளி அள்ளி வச்சு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. வேறு அந்த சீலே வந்து பட்டமும் விட்டு சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த வந்த கேப்பில் மறுபடியுமே நிறைய தமிழ் சாங்ஸ் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம இங்கே வந்தாச்சு, ஸோ சவுண்டை மட்டும் கேட்டுப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே தூரமாக இருந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே பில்டிங் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே வந்து ரொம்ப ஹைஃபையாக நல்ல நியூ பில்டிங்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலி டைம் ஆக லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த என்ட்ரன்ஸ் கூட பாரத் மேளாங்கிறது வந்து லைட்டிங்கில் ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டேஜுமே அழகாக இருந்தது. பட் ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னா என்னென்னா ஆஃப்டர்நூன் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சீட்டிங்ஸ் கம்மியாக இருந்துச்சு. ப்ளஸ் ஏதாவது ஷெட்டு மாதிரி இருந்திருந்தால் கொஞ்சம் அந்த வெயிலுக்கு எதமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி மட்டும் எதுவும் இல்லாமல் இருந்தது. ஸோ கொஞ்சம் இதாக இருந்தது. மற்ற மாதிரி நைட்டு வந்து ரொம்பவே அழகான ஒரு கிளைமேட்டு. ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாரத் மேளாவில் உங்களுக்கு பிடிச்சிருந்த மொமெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணி ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.